ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ பார்த்தீங்கன்னா சமையலெல்லாம் முடிச்சுட்டேன். கடைசியாக சப்பாத்தியை தான் போட்டுட்ருக்கேன். பெரிய சப்பாத்தி ஒன்றே என் பொண்ணுக்கு. இது வந்து போட்டால் மீடியம் சைஸில் ஒரு 2 வரும். கொஞ்சம் ஸ்மாலாக தான் வரும். அதனால் நான் இப்படி ஒன்றா பெருசாக போட்டு வச்சுருக்கேன். ஒன்று தான் சாப்பிட பார்த்துருக்கீங்க. சப்பாத்தி போட்டேன். நான் வந்து இன்றைக்கி 11:45 தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஒன்று சப்பாத்தி ஒன்று வச்சாச்சு. அடுத்து வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே என்ன செஞ்சு வச்சுருக்கேன் பார்க்கலாம். 12:45 நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் சமையல். நீங்கள் உங்களில் யார் இவ்வளோ குயிக்காக சமையல் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஒரே ஆளாக செய்து அந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோஸ் கூட போட்டுருக்கேன். டைமோட நான் லைவ் கூட காமிச்சிருக்கேன். 1/2 ஹவரில் எப்படி வந்து ஒரு சமையல் முடிக்க முடியும் அப்படின்னு. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ரைஸ் மட்டும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வைக்கிறது அதுவாக வெந்துடுது. இல்லைனா நம்ம கூட நிற்கணும், அவ்வளோதான். சாதமும் கடைசியாக கழுவி வச்சுட்டேன். அடுத்து வந்து இங்கே வந்து சப்பாத்திக்கு வந்துட்டு முட்டையும் தக்காளி தொக்கு தான் பண்ணியிருக்கிறேன். மாவு வேறு திரும்ப பிசைஞ்சேன் நான் பத்தலைன்னு. இங்கே வந்து வாழைக்காய் வந்துட்டு நல்லா ஒரு சூப்பராக ஒரு வறுவல் பண்ணியிருக்கேன். பூண்டெல்லாம் தட்டி போட்டு ரசம் இருக்குது. ரசம் வைக்கலை, நேற்று தான். இங்கே வந்துட்டு வெண்டைக்காய் வந்து மோர்க்குழம்பு வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் மோர்க்குழம்பு தான் வச்சுட்டு அப்புறம் டக்குன்னு இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வெண்டைக்காய் மோர்க்குழம்பு, அடுத்து வாழைக்காய் வறுவல் பண்ணி அடுத்து மாவு பிசைஞ்சு சப்பாத்தியே போட்டாச்சு. இது பையனுக்கு வந்து டின்னர் பாக்ஸுக்கு 3 சப்பாத்தியை வச்சுட்டேன். நீங்கள் நினைக்கலாம் அவங்களே செய்கிறாங்க, யாராவது பண்ணி கொடுப்பாங்களோ அப்படிலாம் கிடையாது, நானே தான் செய்கிறது. சரி, இப்போ என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கும் கேட்குது. ஓகே, அவார்டெல்லாம் கொடுக்கல, நம்ம வந்து இவ்வளோ சின்னோட செய்யணுமா அப்படிலாம் தோணும். சாரி, நான் 2 முட்டை எடுத்து வைக்கிறேன். 1 முட்டைக்கு ஆடுவோம். இப்போ வந்து கேப்சிகம் தக்காளி தொக்கு, தக்காளி இல்லாமல் கேப்சிகம் தொக்கை அவனுக்கு வச்சிடலாம். இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து கேப்சிகம் தொக்கும் ஒரு சப்பாத்தி, இங்கே ஒரு 3 சப்பாத்தி கேப்சிகம் தொக்கையும் வச்சாச்சு. இங்கே வந்துட்டு 2 வாழைக்காயை வச்சிடலாம். அவனுக்கு சூடாக இருக்கும்போதே வந்தான் கொடுத்துட்டேன். ஓகே, ஒரு 3 வச்சு விட்டுடலாம். இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு கையில் எடுத்து வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, கரண்டியில் வச்சா ரொம்ப லேட் ஆகும் வீடியோ, அதனால தான். இப்போ அவளுக்கும் வாழைக்காயை வச்சாச்சு. நானுமே 2 எடுத்து முழுங்கிட்டேன். ஃபஸ்ட்டு சூடாக இருந்தது, சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், இதான் லஞ்ச் இன்றைக்கி. சாப்பிடும்போது இதெல்லாம் எப்படி இருந்தது, அவசர சமையல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? வந்து பார்த்திங்கன்னா மணி 1:30 ஆகுது. இப்போ பசிக்குது, அதனால நான் சாப்பாடு எடுத்துக்கலான்னு வந்துட்டேன். நல்லா சுட சாதம். அதுதான் முட்டை வந்து ஒன்று வச்சாச்சு. அதில் கூட வந்து நம்ம இந்த வாழைக்காயை வச்சுக்கலாம். அடுத்து இங்கே மோர் குழம்பு இல்லையா, வெண்டைக்காய் மோர் குழம்பு, அதை ஊற்றிக்கலாம். தயிர் மோர் ஊற்றிக்கிறதுக்கு பதில் இதிலே சாப்பிட்டு ரசம் கூட ஊற்றிட்டு எழுந்திரிச்சிக்கலாம். நல்லா வெண்டைக்காயை கொஞ்சம் யாரும் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஏன்னா வாழைக்காய் தானே இருக்குது. அவ்வளோதான், இப்போ போய் சாப்பிட போகிறேன். ரசமாக இருக்குது, வந்து ஊற்றிக்குவேன். இப்போ வந்து சாப்பிட்லாம். 2 நாளாக வந்து 1:30 12:45 அப்படி ஆகும்போது பசி என்னவோ தெரியல, அப்படியே கொல்லுது. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அடுத்து வந்து இங்கே ரசம் ஊற்றின்னு வந்துட்டேன். இன்னொரு குழம்பு சாப்பிட்டாச்சு. அடுத்து ரசம் ஊற்றி சாப்பிட்டு முடிக்க போகிறேன். வாழைக்காய் எல்லாமே நல்லா இருந்தது.